அது இல்லாத அந்த மாதிரி அங்கேயும் போய் பெருமாள்களை பண்ணணுங்கிறதுக்கு இவ ரொம்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப முயற்சி இருக்கா. இதுல யாரா இருக்காங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப தெரியாது. நாம் நம்ம பெருமாள் இங்க சங்கல்பிச்சதுனால இங்க வந்திருக்கோம். வந்து இருக்கிற போது என்னன்னு கேட்டா, பெருமாளை பண்றது எங்க போனாலும் பகவத் பக்தி இல்லாத போனா எந்த காரியமும் நடக்காது. தீர்மானமான விஷயம். எந்த இடத்துல போட்டோம் பகவத் பக்தி இருந்து அவனை யோமே பக்தியா பிரயச்சதே ஒன்றும் பெரிய இருக்கணும். நம்ம பெரிய நித்தியம் 12 தினம் பண்ணிட்டு நல்லா பளிச்சுன்னு பொழந்த ஒரு வேட்டி தான் உடுத்துன்னு பெருமாளுக்கு பண்ணணுங்கிறது இல்லை. மனசா வா இவனுக்கு உனக்கு இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியலையே நினைச்சா கூட அதனுடைய பலன் விசேஷமான பலன் உண்டு. அந்த மாதிரி அவள் ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருக்கா. இன்னும் அமோகமா நன்னா நடந்துட்டு இருக்கு, நிறைய நடந்துட்டு இருக்கு. என்ன காட்டிலும் பெரிய இளைஞருக்கு தான் அந்த சமாச்சாரமோ அனுபவமோ நிறைய உண்டு. என்ன கேட்டா நாம் எப்படி இருந்துட்டோம்னு கேட்டா வெளியிலேயே தெரிஞ்சுக்காத இருந்துட்டோம். விஷய லோகங்களுடைய நம்ம காரியத்தில் எதுல இருந்தோமோ அது மாதிரி. அதனால என்னன்னு கேட்டா வேதத்துல விகிதமானது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா வேதம் இல்லாத போனா எந்த ஒரு காரியமும் நடக்காது. வேதத்துல தான் இந்த பற்றி பெருமாளை பத்தி சொல்லணும்னு கேட்டா அவன்கிட்ட அங்கதான் போய் பார்க்கணும். அந்த வேதம் எல்லா வேதத்திலையும் சொல்றது. அதுலயும் இன்னும் விசேஷமாக என்னன்னு கேட்டா தேவதா ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வேதம்னா ரிக்வேதம் தான் சொல்லும். எந்த தேவதையா இருந்தாலும் அந்த தேவதையினுடைய ஸ்வரூபங்கள் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்றது. வேதத்தில் சொல்ல சகஸ்ர சீருடா புருடா இது எல்லா வேதத்திலையும் வருது. ரிக்வேதத்தில் வருது, எஜுர்வேதத்தில் வருது, சாமவேதத்தில் வருது. ஆனாலும் கூட அவனுடைய விசேஷிச்சதாக சொல்ற போது எப்படின்னா 16 மந்திரத்தினாலே அவனுக்கு ஷோடசோபசார பூஜைகள் 16 இந்த 16 இருக்கு. அங்க அந்த 16 இருக்குனால ஷோடசோபசார பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறதாக சொல்ற. அப்படிப்பட்ட கண்ணனானவன் நமக்கு எல்லா விதமான சௌரியத்தையும் அங்க கொடுத்துட்டு இருக்கான். அங்க கொடுக்கறது இல்லை, இதே மாதிரியே நம்ம மடத்துல இருக்கிற மாதிரி லட்சுமி சிம்மன் கண்ணன் என்னென்ன பெருமாள் இருக்காரோ அது மாதிரி அவளுக்கும் அங்க இருக்கிறவாள். ஏன்னா இப்ப எல்லாரும் என்னன்னு கேட்டா அங்க போனா அங்கேயே அது என்ன சிட்டிசனா பேரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இது பண்ணி விடுறாளோ இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டா கூட இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வழக்கங்கள்லாம் தெரியாது போடும். அதனால அங்க இருக்கிறதுக்கு இதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கேயும் கோவில்லாம் கட்டியிருக்கான்னு சொல்றா. இருந்தாலும் கூட இதே மாதிரி பண்ணி நம்ம மடத்தினுடைய சம்பிரதாயம் அதுதான். இன்னொன்று வடகல சம்பிரதாயத்திலேயே தென்னாச்சாரியாருக்கும் கூட நம்ம அகோபில ஜீயர்னு அவளும் சட்டபராங்க இலீந்திர மகாதேசின்னு சொல்றார். அவளும் ஏத்துக்கிறா. நம்ம அது மாதிரி ஏத்துண்டு நம்மளுடைய இதுவானது மேல மேல தயார் நன்னா தடஞ்சு வளர்றதுக்காக பெருமாளிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணுவோம். அவளுக்கும் அங்க இருக்கிறவாள் எல்லாருக்கும் பகவான் இதோபி மகதீஸ்வரியாவாப்தி ஆச்சந்திரார்க்கும் வம்சாபிவிருத்தி எல்லாம் அவனுக்கு பெருமாளை கொடுத்து அவள் மேலும் மேலும் இதே மாதிரி இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி நன்னா இன்னும் இப்ப $1000 நடந்திருக்கோ எத்தனை நடந்திருக்கோ தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனா $10,000 நடந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பெருமாள் மேல மேல அபிவிருத்தி பண்றதுக்கு அவளுக்கும் எல்லா வித அனுகிரகத்தையும் கொடுத்து சகல க்ஷேமத்தையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால இவாள் எல்லாம் அடைய முடியுமாக நாம் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம்.